குபேரன் டிவி நேயர்களுக்கு பணிவான நமஸ்காரங்கள். சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக அடியேன் KS ஐயங்கார் மற்றும் ஐயா ஹரிஹர சர்மா விஸ்வாவசு வருஷம் மாசி மாதம் எப்போ ஆரம்பிக்கிறது? 13/2/2026 14/3/2026 வரலும் உண்டான காலகட்டம். இந்த வாட்டி ஒரு பெரிய விசேஷம், சனியினுடைய பெயர்ச்சியும் இந்த மாசி மாதத்தில் வருது. அனைவருக்கும் அஸ்ட்ராலஜர் ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். இந்த பலன்கள் மாசி மாதத்துக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். காலபுருஷ தத்துவத்தின்படி 3வது ராசியான மிதுன ராசியில், அதை நம்மளோட ஜோதிட சாஸ்திரத்தில் 3ஆம் இடம்ன்றது முயற்சி ஸ்தானம் அப்படிம்போம். அந்த முயற்சி ஸ்தானத்தில் குரு பகவான் வக்ர நிலையில் தன்னுடைய நட்சத்திரமான புனர்பூசத்தில் இருக்கார். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க காலபுருஷ தத்துவத்தின்படி 5ஆம் இடம்ன்றது பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம். பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தில் கேது பகவான் ஆனவர் இருக்கிறார். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா எல்லாருமே பயப்படக்கூடிய காலகட்டங்கள். கொரோனா காலகட்டங்களில் 2019 5 கிரகங்கள் ஒரு இடத்துல செயற்கையாக இருந்துச்சு. அது எங்கே செயற்கையாக இருந்துச்சு அப்படின்னாக்க தனுரில் செயற்கையாக இருந்துச்சு. கூட கேதுவும் அந்த காலகட்டங்களில் இருந்ததுனால நுண்கிருமிகள் வந்துருச்சு. அதே போல் இந்த காலகட்டங்களில் காலபுருஷ தத்துவத்தின்படி 11ஆம் இடமான கும்பத்தில் ஆட்சி பெற்ற சனி பகவான், அடுத்தது மாசி மாதத்திற்கு உண்டான கிரகமான சூரிய பகவான், அப்பாவும் பையனும் ஒரே இடத்துல இருக்கிறாங்க. அப்பா அங்கே பகை பெற்று இருக்காரு, பையன் அங்கே ஆட்சி பெற்று இருக்காரு. கூட யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தாக்க பிரம்மாண்டம் கூடிய ராகு பகவான் இருக்கார். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க சுக்கிர பகவானும் புத பகவானும் 11ஆம் இடத்துல இருக்கிறாங்க. 11ஆம் இடத்துல இவ்வளோ கிரகங்கள் இருந்தாச்சு அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சூரியனும் சனியும் ஒரு சேர எந்த இடத்துல இருந்தாச்சு அப்படின்னு சொன்னாலே நாட்டில் போர்கள் வெடிக்கக்கூடிய பக்குவம் உண்டு. வல்லான் வகுத்ததே சட்டம் என்று நினச்சவங்க நினச்ச காரியத்தை முடிக்கணும். அது அடுத்த நாடாக இருந்தாலும் சரி, சொந்த நாடாக இருந்தாலும் சரி, அந்த மக்களையும் ஆட்டி படைக்கணும், எல்லாரையும் இது பண்ணணுன்ற போர் குணங்கள் இந்த காலகட்டங்களில் உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இப்படி ஏற்பட்ட இந்த கிரக நிலவரத்தில் இந்த மாசி மாதம் 13/2/2026 14/3/2026 வரையிலும் இந்த மாதத்தில் உள்ள விசேஷ தினங்கள் என்னன்னு பார்ப்போம். 15/2/2026 மகா சிவராத்திரி, 6/3/2026 வாஸ்து நாள், புதிய வீடுகளுக்கு மனைகளுக்கு பூஜை போடக்கூடிய நாள். இதில் இன்னொரு விசேஷம் என்னன்னாக்க 6/3/2026 தான் எம்பெருமான் சனீஸ்வர பகவானானவர் கும்பராசிலேருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சியும் அடைகிறாரு. அப்போ பெயர்ச்சி அடையும் பொழுது இந்த வாஸ்து நாளும் சேர்ந்து வருது. ஒவ்வொரு மாதமும் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் இருக்கிற இடத்துல மகாமகம் அப்படின்றது 12 வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு கொண்டாடுவாங்க. இப்போ வரது மாசி மாதத்தில் வரக்கூடிய மகம். அந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய மகம் அப்படின்றது 3/3/2026 மாசி மாதம் வருது. 14/3/2026 தன்னுடைய கணவர்களுக்கு ஆயுள் தீர்க்கமாக இருக்கிறதுக்கு காரடையான் நோன்பு என்பது பெண்களால் கொண்டாடக்கூடிய நோன்பு. ஐயா, இந்த மாசி மாதம் பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாயினுடைய மாற்றம் ஒரு பெரிய ஒரு பிரச்சனையை கொண்டு வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஏன்னா செவ்வாய் 22/2/2026 பிப்ரவரி மாதம் 21-22 தேதிக்கு கும்பத்துக்கு போகிறார். கும்பத்தில் பார்த்தீங்கன்னா சூரியன், செவ்வாய், சனி, இந்த செவ்வாய் சனி சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம், சூரியனோடு இருக்கக்கூடிய காலகட்டம், சுக்கிரன் புதன் எல்லாம் 6 கிரகங்கள் போய் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா போர் மூலக்கூடிய மிகப்பெரிய அபாயம் வரக்கூடிய காலகட்டம். அது எண்ணி வரலும் இருக்குது அப்படின்னா 21 பிப்ரவரியிலேருந்து 6 மார்ச் வரலும் உண்டான காலகட்டங்கள் அந்த அளவு விசேஷமாக இல்லை. பிரச்சனைகள் அதிகமாக வெளியில் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. லாபங்கள் எல்லா கண்ட்ரிக்கும் லாபங்கள் அடிபடக்கூடிய வாய்ப்புகள், பொருளாதாரத்தில் வீழ்ச்சி வரக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் நிச்சயமாக அமையும். ஏன்னா 11ஆம் இடத்துல போய் லாபஸ்தானத்தில் போய் இருக்கிறதுனால நிச்சயமாக பிரச்சனைகளை அதிகமாக கொண்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்தியாவை பொறுத்தவரையிலும் கொஞ்சம் ரிலேட்டிவ்லி சேஃபாக இருக்கும். சேஃப் டெஸ்டினேஷன் சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல ஏற்றத்தோடு இருக்கக்கூடிய காலகட்டம். இருந்தாலும் ஷேர் மார்க்கெட்டில் கொஞ்சம் பிளட் பாத்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வீழ்ச்சிகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும். பொறுமையாக ஹேண்டில் பண்ணி போகிறது தான் இந்த மாதத்தில் ரொம்ப முக்கியம். சரி, இந்த மாதத்தில் நாங்கள் சனி பெயர்ச்சியினுடைய பலன்களையும் போட்டிருக்கோம். அது நாங்கள் தான் முதல்ல வாக்கிய பஞ்சாங்கத்தை ஃபாலோ பண்ணி போட்டுட்டு வரோம்.
மிச்சவங்கள்லாம் வந்து திருக்கணித பஞ்சாங்கம், எஃபிமெரிசம் இந்த மாதிரியான விஷயங்களை ஃபாலோ பண்ணி பண்ணுறாங்க. நாங்கள் வந்து முதல்ல இருந்தே வாக்கிய பஞ்சாங்கத்தை ஃபாலோ பண்ணி பண்ணுறதுனால நான் 2023 டிசம்பர்லேயும் வந்து எங்களுடைய வாக்கிய பஞ்சாங்கத்தை பிரகாரம் பண்ணியிருக்கோம். இந்த வாட்டியும் வந்து வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் திருநள்ளாறில் வந்து என்னைக்கு சனி பெயர்ச்சி அப்படின்னு குறிக்கப்பட்டிருக்கோ, ட்ரெடிஷ்னலாக சொல்லப்பட்டிருக்கோ, அந்த வாக்கிய பஞ்சாங்கத்தின் பிரகாரம் இப்போது 6/3/2026 அப்போது சனி கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகிறார். அது தனித்தனி வீடியோவாகவும் போட்டிருக்கோம். அதையும் வந்து பாருங்கள். மிகப்பெரிய ஏற்றங்கள் சில ராசிகளுக்கும், சில ராசிகள் பொறுமையாக இருந்து கடந்து செல்ல வேண்டிய காலகட்டமாகவும் அமைய போகிறது. சரி, இப்போ ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை மாசி மாதம் 2026 வருஷம் விஸ்வாவசு வருஷம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். மேஷம் அஸ்வினி பரணி கிருத்திகை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து செவ்வாய். இந்த மாதத்தில் ஒரு பெரிய விசேஷம் என்ன அப்படின்னா, ராசி அதிபதி ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்தடையானால் உங்களுக்கு உச்சம் பெற்று போயிருக்கிறது பெரிய விசேஷம். உச்சம் பெற்று 10ஆம் இடத்துலேயே போயிருக்கிறதுனால செய்யக்கூடிய தொழிலில் வந்து மிகப்பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. எந்த தொழில் பண்ணுறீங்களோ அந்த தொழிலில் வெற்றி நிச்சயம். அதுவும் ரியல் எஸ்டேட்லாம் ரொம்ப அதிகமாக விலையேறக்கூடிய வாய்ப்பு, ரியல் எஸ்டேட் மூலியமாக உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. அதை தவிர பார்த்தோம்னா ரியல் எஸ்டேட் மூலியமாக பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மாதத்தில் பார்த்தோம்னா 10ஆம் இடத்துல செவ்வாய் இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது உங்களுடைய ராசியையும் பார்க்கறதுனால உடல் வேகம் அதிகமாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலும் வந்து வேகமாக முடிவெடுக்கக்கூடிய வல்லமை நிச்சயமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. இந்த மாதத்தில் உங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ஷ்டம் என்ன அப்படின்னா, 11ஆம் இடத்துல எல்லா கிரகங்களும் உள்ள வருது. அதனால் 11ஆம் இடம் வலுப்பெற்று போகிறதுனால லாபங்கள் மிகவும் அதிகமாக இருக்கும். செய்யக்கூடிய தொழிலில் பெரிய மாறுதல்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அது தவிர மருத்துவம் சார்ந்த தொழில்கள் செய்கிறவங்களுக்கு, அது தவிர டாக்டர்ஸாக இருக்கிறவங்களுக்கு, ரத்த சம்பந்தமாக இந்த டெஸ்டிங் அதெல்லாம் லேப் வச்சுருக்கிறவங்களுக்கு, இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு உங்களுக்கு புகழ் அந்தஸ்து வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இதை தவிர பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்குது. இந்த மாதத்தில் வந்து திருமணத்துக்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கும் திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. பொதுவாகவே மாச கிரகங்கள்னு சொல்லக்கூடியது வந்து சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன், இந்த 4 கிரகங்களும் சொல்லுவோம். இந்த மாதம் பார்த்தாலேயானால் சனியினுடைய பெயர்ச்சியை மாறுது. உங்களுக்கு 7.5 சனி வேறு ஆரம்பிக்கிறது 22ஆம் தேதியிலிருந்து. இந்த மாதத்தில் செவ்வாயினுடைய பலன்கள் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக இருக்குது. அவர் செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல போகும்பொழுதும் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அவர் 11ஆம் இடத்துக்கு போனதுக்கப்புறம் பேச்சில் ரொம்ப கவனமாக இருங்க. உங்களுடைய பேச்சுக்கள் மூலியமாக தடித்த பேச்சுக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எப்போ போகிறார் அப்படின்னா 21/2/2026 அன்றைக்கி பார்த்தாலேயானால் செவ்வாய் 10ஆம் இடம்னு சொல்லக்கூடிய மகரத்திலிருந்து கும்பத்துக்கு போகிறார். அங்கே வந்து சனி ஆட்சி பெற்று போயிருக்கக்கூடிய சனி ராகுவோடு சேர்ந்து இருக்கார். அதனால் இந்த காலகட்டத்தில் பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கும். உடல் நலத்தில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் முக்கியம். சரி, இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு இந்த மாத கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன், புதன் மற்றும் சுக்கிரன் என்னென்ன பலன்களை கொடுப்பார், அது தவிர சனியினுடைய பெயர்ச்சியின் மூலியமாக இந்த மாத கிரகங்களுடைய மாற்றங்களும் எந்த அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும் அப்படின்றத வந்து நம்ம ஐயா கிட்ட கேட்போம். அருமையாக சொன்னீங்க. இப்போ பார்த்தோம்னாக்க 11ஆம் இடம் அப்படின்றது எல்லா இடத்துக்கும் காலபுருஷ தத்துவத்தின்படி லாபஸ்தானம் அப்படின்றது ஜோதிஷ சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறோம். அந்த ஜோதிஷ சாஸ்திரத்துப்படி 11ஆம் இடத்துல லாபஸ்தானாதிபதியான கர்மக்காரகனான சனி பகவான் ஆட்சி பெற்றிருக்காரு. கூட சூரிய பகவான் இருக்கார். பிரம்மாண்டத்துக்கு உண்டான ராகு பகவானும் இருக்கார். சுக்கிரனும் புதனும் இருக்கார். இதை தவிர செவ்வாய் பகவான் வந்து 21/2 சேர்றாரு. பார்த்தோம்னா இப்போ 9 கிரகத்தில் கிட்டத்தட்ட 6 கிரகங்கள் 11 இருக்கிறதுனால கண்டிப்பாக மேஷராசியை சேர்ந்த அன்பர்கள், அவர்கள் தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு கண்டிப்பாக பெருத்த லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்போ தொழில் செய்கிறவங்களுக்கு கர்மக்காரன், அதாவது கர்ம ஆதிபதி யோகம்ன்றது 10ஆம் இடத்துக்கு உண்டான சனி பகவான் 11க்கு வராரு. அவரும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா இந்த காலகட்டங்களில் குருவுடைய பார்வையிலையும் இருக்கார். குரு ஏற்கனவே 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானத்தில் இருந்துக்கிட்டு அவருடைய பார்வை 9ஆம் பார்வையாக
கும்பத்தை பார்க்குறாரு. தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அடுத்தது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு புதன் 11ல் இருக்கார். வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போய் படிக்கணும்னு முயற்சி பண்ணக்கூடிய மேஷராசியை சேர்ந்த மாணவர்களுக்கு விரும்பிய பல்கலைக்கழகத்தில் விரும்பிய கோர்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதக்கூடியவங்க ஐஐடி ஜேஇஇ நீட் எழுதக்கூடிய மாணவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் வெற்றி 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 கிடைக்கக்கூடிய காலகட்டம்னு சொல்லலாம். இருந்தாலும் அந்த 11ஆம் இடத்தை கேது பகவான் சதசப்தமாக பார்வை பார்க்கறதுனால நுண்கிருமிகளால் ஏற்படக்கூடிய நோய்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கேது பகவானுடைய பார்வை சனிக்கு பெறுது. அப்போ இதே தான் நம்ம கொரோனா காலகட்டங்களில் இருந்துச்சு. அப்போ சனியும் கேதுவும் சேர்ந்து இருந்த காலகட்டங்கள். இப்போ கேது சதசப்தமாக பார்வை பார்க்கறதுனால நுண்கிருமியினால் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கண்ணோய் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. அப்போ எச்சரிக்கையாக இருந்தோம்னா பிரச்சனைகளை தவிர்க்கலாம். சரி, ஒரு சில மேஷராசி என்பர்களுக்கு தசாநாதனோ புத்திநாதனோ அந்தரநாதனோ சூட்சமநாதனோ சரியில்லை அப்படின்னாக்க கிடைக்கக்கூடிய பலன்கள் கிடைக்காம இருக்கும். அப்போ நம்ம எந்தத்தை வணங்கணும் அப்படின்னு சொன்னாக்க நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள நவகிரகத்தில் உள்ள செவ்வாய் பகவானுக்கு அந்த மாதத்தில் வரக்கூடிய 13/2/2026 14/3/2026 வர செவ்வாய்க்கிழமை, ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையோட ஃபஸ்ட்டு ஹோரை அப்படின்றது செவ்வாய் ஓரை அல்லது அங்காரக ஓரை. நேராக நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள ஈஸ்வரன் கோயிலில் நவகிரகத்தில் செவ்வாய் பகவானுக்கு ஒரு நெய் தீபம் 9 முறை பிரதட்சணம் பண்ணிக்கிட்டு வாங்க. வரக்கூடிய வந்த பிரச்சனை அத்தனையும் விலகும். சரி, அதுக்கு அடுத்தது நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள ஏதாவது ஒரு முருகன் கோயிலுக்கு போயிட்டு, அதுவும் தம்பதி சமேதனமாக இருக்கக்கூடிய முருகன், வள்ளி தெய்வான சமேதம் இருக்கக்கூடிய முருகனுக்கு அர்ச்சனை பண்ணிக்கிட்டு வாங்க. வரக்கூடிய வந்த பிரச்சனை அத்தனையும் விலகும். சரி, ஒரு சில நாட்கள் இந்த 13/2/2026 14/3/2026 வரையிலும் ஒரு சில நாட்கள் தவிர்க்கக்கூடிய நாட்கள் அப்படின்னு வரும். தவிர்க்கக்கூடிய நாட்கள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திலேருந்து 17வது நட்சத்திரம் அப்படின்றது சந்திராஷ்டம நட்சத்திரம். அந்த சந்திராஷ்டமம் அப்படின்ற பொறுத்தளவுக்கு ஜனன சந்திரன் கோல்சார சந்திரன் 8ஆம் இடத்துக்கு வருது. அப்போ ஒளி கிடைக்காது. அப்போ அந்த தினங்களில் புதிய முயற்சிகள், வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு பயணங்களை தவிர்க்கணும். அந்த நாட்கள் அப்படின்ற பொறுத்தளவுக்கு 9/3/2026 10/3/2026 11/3/2026 இந்த 3 நாளும் புதிய முயற்சிகளை எடுக்கிறது தவிர்ப்பது சிறந்தது. அப்போ இந்த சந்திராசிரம தினங்கள் தவிர்ப்பது சிறந்தது. தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூட்சமநாதன் சரியில்லை அப்படின்னாக்க எந்த கிரகத்தினாலேயோ ப்ராப்ளமோ அந்த கிரகத்திட்ட சரணாகதி அடைகிறது. அதை தவிர எம்பெருமான் முருகன் வள்ளி தெய்வானை சமேதம் இருக்கக்கூடிய முருகனை வழிபடக்கூடியது சிறந்தது. சரி, மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த 13/2/2026 14/3/2026 மாசி மாதத்தில் என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கெடுபலன்கள் மேஷராசிக்கு இருக்க போகுது அப்படின்றது நம்முடைய ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. மேஷராசியை பொறுத்தவரை ஏற்றமான காலம். உங்களுடைய உடல் நலத்தில் மாற்றங்கள் ஏற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. எடுத்த காரியங்கள் நிச்சயமாக நிறைவேறும். தொழிலில் மிகப்பெரிய ஏற்றம் மாற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. செய்யக்கூடிய வேலையில், அதாவது எம்ப்ளாய்டாக இருந்தீங்கன்னா செய்யக்கூடிய வேலையில் உங்களுக்கு ப்ரமோஷன் வரக்கூடிய, அதை தவிர இன்க்ரிமெண்ட் வரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மாதத்தில் உங்களுக்கு திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. கல்யாணத்துக்கு பார்த்துட்டு இருந்தால் கண்டிப்பாக திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. 2வது திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருந்தாலும் அந்த பாக்கியம் வரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மாதத்தில் வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும். குழந்தைகள் மூலமாக ஒரு நல்ல ஒரு ஏற்றமான செய்தி, ஒரு பெருமைப்படக்கூடிய செய்தி வரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மாதத்தில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு இந்த முயற்சிகள் எல்லாவற்றிலும் வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக அமையிறது. இளைய சகோதரர்களோட நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. 7.5 சனி வருது, அதனால் கொஞ்சம் பொறுமையாக ஜாக்கிரதையாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது. இந்த மாதத்தில், அதாவது விஸ்வாவசு வருஷம் மாசி மாதம் நல்ல ஒரு ஏற்றத்தோடு இருக்கும். 90 விழுக்காடு ஒரு பெரிய மாற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக வரும் அப்படின்னு சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.